நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இந்த வீடியோ பதிவு முழுக்க மோட்டார் தொழிலை சார்ந்து உள்ள நமக்கான வீடியோ பதிவு தான். கொஞ்சம் நண்பர்கள் பொறுமையாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அப்போ வீடியோ அதிகமான லென்த்தில் தான் போகும் அப்படின்றத முதல்ல தெரியப்படுத்திக்கிறோம். என்ன தகவல், இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள். மோட்டார் தொழிலும் சரி, ஓட்டுநர்களும் சரி, நலிவடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கோம். 2024 23 லாஸ்ட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 24 போராட்டமாக நாம் நடத்தணும். ஹிட் அண்ட் ரன் அப்படின்றது. இப்போ என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த 15 வருஷம் 20 வருஷம் ஆன வண்டிகளை ஸ்கிராப்பில் போடணும் அப்படின்றது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இப்படி மோட்டாரும் சரி, ஓட்டுநர்களும் சரி, தொடர்ந்து நம்ம பாதிக்கப்பட்டு தான் வரோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவசம் இலவசம் இலவசம். இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் ஒரு இலவசம் அறிவிக்கிறார் அப்படின்னா, இன்னொரு அரசியல் தலைவர் 2 மடங்கு அதை அறிவிக்கிறாங்க. மொத்தத்தில் மக்களுக்கிட்ட ஓட்டை வாங்கணுன்ற கான்செப்ட் மட்டும்தான் இருக்கு. ஓட்டுநர்கள் நம்மளுடைய இனத்தை பற்றி இப்போ வரைக்கும் யாருமே சிந்திக்கிறதுக்கான நேரம் அவங்களுக்கு முழுமையாகவே இல்லை. பஸ்ஸு ஃப்ரீயா, ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ, பெண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ. மாதம் 1000 ரூபாயா 2000 ரூபா தரோம். இப்படி ஒவ்வொன்றும் ஃப்ரீயாக கம்ப்யூட்டர் தரோம், ஃப்ரீயாக சைக்கிள் தரோம், டிவி தரோம்னு போய்கிட்டே தான் இருக்க. ஒரு இலவசம் 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 இப்படித்தான் கண்டிஷன் போய்க்கிருக்கு. ஏன் ஆட்சிக்கு வந்தால் நிறைய டேம் கட்டுவோம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஓட்டுநர்களுக்குன்னு இன்ன வரைக்கும் முழு பாதுகாப்பும் இல்லை, முழு வாழ்வாதாரமும் இல்லை, முழு நலத்திட்டங்களும் இல்லை. அதெல்லாம் கொடுப்போம் அப்படின்ற விஷயங்கள் இப்போ வரைக்கும் யாருக்கிட்ட இருந்தும் வரலை. மோட்டார் தொழிலை நாளுக்கு நாள் அமுக்கிறதுக்கான வேலைகள் மட்டும்தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஓட்டுநர்களாகவும் மோட்டார் தொழிலை சார்ந்த நாமளும் ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்த்தா மட்டும்தான் நாம இனி வரும் காலங்களில் மோட்டாரும் சரி, ஓட்டுநர்களும் சரி உயிர் வாழ முடியும் அப்படின்ற நிலைமையில நாம இருக்கோம். வர்ற எலெக்ஷன் நமக்கான எலெக்ஷன். நாம சிந்திக்கணும், நம்மளுடைய ஓட்டுரிமைன்றதையும் வாங்கணும். இன்ன வரைக்கும் ஓட்டுநர்கள் முழுமையாக எந்த இடத்துலையுமே ஓட்டு போடலை. அதை நல்லா நாம யோசிச்சு பார்க்கணும். ஏன் ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு கொடுக்கக்கூடாது? ஓட்டுநர்களுக்கும் தபால் ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் போய் நாம் தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அடுத்த கட்ட முயற்சிகளுக்கான வழிகளை பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு ஓட்டுநர்களும் செய்யணும்னு அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சங்கத்தில் இருந்து மட்டும் வந்து கேட்டால் இது நடந்துட போகிறது இல்லை. ஒவ்வொரு ஓட்டுநர்களும் இதை கேள்வியாக கேட்டு வந்தால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்ற விஷயத்தை அவங்களே சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு சாத்தியம் இருக்குது. ஓட்டுநர்களுக்கும் தபால் ஓட்டு வாங்க முடியும், அதுக்கான வழி இருக்குது. அதை கேட்கறதுக்கு இன்றைக்கி நாம தான் தயாராக இல்லை. அப்போ ஒவ்வொரு ஓட்டுநரும் நாம் அதை கேட்க ஆரம்பிக்கணும். வெளி மாநில வாகனம் ஓட்டும் நபர்கள். அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா, இன்னைக்கு எந்த இடத்துல நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது மாறணும். ஓட்டுநர் குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 2 கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கோம், லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க மட்டும். அப்பேற்பட்ட ஒரு பெரும் கூட்டம் நம்ம. ஆனால் நமக்கு ஒரு தனி நல வாரியமோ சலுகைகளோ முழுமையாக எதுவுமே கிடைக்கல. அப்போ இதுக்கான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டுநரும் ஒரு அமைப்பாவோ இல்லை தனி நபராவோ நின்று வர்ற எலெக்ஷனில் சுயேட்சை வேட்பாளர்களாக நின்று ஓட்டுநர்களினுடைய ஓட்டை நம்ம முதல்ல எவ்வளவு இருக்குன்றத அரசியல்வாதிகளுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தும் போது தான் இவ்வளோ ஓட்டு இவங்ககிட்ட இருக்குது, இனிமேல் இந்த மோட்டார் தொழிலுக்கும் இந்த ஓட்டுநர்களுக்கும் எதையாவது செஞ்சு அவங்களுடைய ஓட்டை வாங்கிறதுக்காகவாது நம்மளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையாவது செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அவங்க அதை சிந்திக்கணும் அப்படின்னா அதுக்கான வழியை நாம் இப்போ கையில் எடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். உங்கள் தொகுதியில் ஒரு ஓட்டுநர் வேட்பாளராக நிற்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு முதல்ல ஓட்டு போட்டு உங்களுடைய ஆதரவை தெரியப்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் ஓட்டு போட சொல்லுங்கள். இதில் இன்னொரு தகவல், அதாவது ஓட்டுநராக இருக்கிறவங்க நிறைய கட்சிகளில் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஓட்டுநர்களுக்கு மட்டும் இந்த பதிவு. கட்சியில இருக்கிற ஓட்டுநர்கள், எங்க கட்சி அது பெருசு இது பெருசு அப்படின்றவங்க, நீங்களே உங்க கட்சியில இருக்கிற அந்த மேல இருக்கிற நபர்கள்ட்ட கேளுங்க. ஓட்டுநர்களுக்கு இது இது தேவையா இருக்கு, நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்றத கேளுங்க. அதுக்கான பதில் என்னன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் என்கிட்டயே சண்டை போட்டிருக்காங்க. என்னங்க எலெக்ஷன்ல வரீங்க, அப்ப எங்க கட்சிக்கு வாங்க, நாங்களே அவங்களை கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அந்த கான்செப்ட் இல்லை. கட்சி, ஜாதி, மதம் இது 3ஐயும் தாண்டினதுதான் ஓட்டுநர் இனம்.
நாம எல்லாம் ஒரே இனம். நமக்கு சப்போர்ட் பண்ண யாரும் வரப்போறதில்ல. கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு யாரும் வரப்போறதில்ல. நீ விழுந்தா நான் தூக்கணும், நான் விழுந்தா நீ தூக்கணும். இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. அப்ப இந்த நிலைமையை மாற்றணும்னா நீயும் நானும் சேர்ந்து மட்டும்தான் போராடணும். நம்மளை யாரும் கை கொடுத்து தூக்க போறதில்ல. கொரோனா காலகட்டத்தில் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். எந்த கட்சியோ எந்த மதமோ எந்த ஜாதியோ நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கல. அதை முதல்ல நண்பர்கள் தெளிவா மனசுல பதிய வச்சுக்கணும். இப்ப நடக்கிறது நம்மளுடைய வாழ்வா சாவான்ற ஒரு இடம். ஏன்னா இன்னைக்கு அடுத்தடுத்து வந்துருச்சு. கழுத்தை நெரிக்கிற கண்டிஷன்ல சட்டங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி வரும்போது மோட்டாரும் சரி, மோட்டார் தொழிலும் சரி, ஓட்டுநர்களும் சரி, நாளுக்கு நாள் நலிவடைந்து போய்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு வர்ற வாகனங்கள் முதற்கொண்டு தரமான வாகனங்கள் கிடையாது. அன்னைக்கெல்லாம் ஒரு வீல் போல்ட் கட்டாகணும் அப்படின்னா அந்த வீல் போல்ட் கட்டாச்சு அப்படின்னா டிரைவரே இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு நடைக்கு நான் ஓட்டுற வண்டியிலேயோ ஒரு நடை போயிட்டு வரவங்களோ 10 வீல் போல்ட்டு 12 வீல் போல்ட்டு நான் மாத்துறேன். அப்படி இருக்குன்னா எந்த பொருளும் தரமில்லாத பொருள்களாக மாறிட்டு இருக்கு. நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம்ன்றது இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு வர்ற வாகனங்களும் இருக்கு. இதை எல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஒன்று அரசியல்ல நம்மளை பற்றி சிந்திக்கிறவங்க இருக்கணும். இல்லை அந்த இடத்துக்கு நாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மள இருந்து ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அவருக்கான ஆதரவையாவது கொடுக்கணும். நான் போட்டிருக்கிற இந்த பதிவை நண்பர்கள் நிதானமாக யோசித்து பாருங்கள். வாழ்க்கையை நாம தான் முடிவு பண்ணணும். போராட்டமும் நம்ம தான் நடத்தணும். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய போராட்டம், நம்மளுடைய வாழ்வாதாரம். நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பம் இருக்குது. நம்மளை நம்பி தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரமே வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற நமக்கு கிடைக்காத விஷயங்களை போராடி வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கும். சிந்திச்சு பாருங்க. நம்மகிட்ட இப்போ ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு, ஓட்டுரிமை. அந்த ஓட்டு உரிமையை சரியா பயன்படுத்துவோம். இந்த வட்ட எலெக்ஷனுக்கு அத்தனை ஓட்டுநர்களும் ஊர்ல இருந்து ஓட்டு போடுற மாதிரி பிளான் பண்ணி எலெக்ஷனுக்கு வாங்க நண்பர்களே. நன்றி.